ஓம் நம் கணபதியே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. வாமா ரமா, வாங்க மாப்பிள்ளை என்று அழைத்தனர் ரமாவின் அம்மா அமுதாவும் அப்பா ஆறுமுகமும். கல்யாணமாகி கணவர் ராஜாவுடன் 3 மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் தன் அம்மா வீட்டுக்கு வருகிறாள் ரமா. ராஜா ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். ராஜாவுக்கு பிஏவாக ரமா வேலை செய்கிறாள். மா, இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். திரும்பி வர எப்படியும் இரவு 7 மணி ஆகிவிடும்மா. அப்பா, நைட் எங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை மசாலா வேணும்பா. ஓகேவாப்பா என்றாள் ரமா. நீ சொன்னா சரிதாம்மா என்றார் ஆறுமுகம். அமுதாவும் மாப்பிள்ளை ராஜாவும் பேசிக்கொண்டு இருந்தனர். என்னங்க, மீட்டிங்கு டைம் ஆச்சு, இப்ப போனாத்தான் சரியா இருக்கும், வாங்க போகலாம் என்றாள் ரமா. சரிங்க அத்தை, நான் சொன்னதை மாமாவிடம் சொல்லிடுங்க, அப்ப நாங்க வரோம் மாமா என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி சென்றனர் இருவரும். இந்த கண்கொள்ளா காட்சியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தாள் அமுதா. என்ன அமுதா அப்படியே நின்னுட்டு கேட்டார் ஆறுமுகம். இவங்க 2 பேரும் என்றும் எப்பவும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணுங்க என்றாள் அமுதா. கடவுள் கருணை செய்வார் அமுதா என்றார் ஆறுமுகம். மாலை மீட்டிங் முடிந்து 7 மணி அளவில் வீட்டிற்கு வந்தனர் ரமாவும் ராஜாவும். வாமா ரமா, வாங்கம்மா பிள்ளை, சாப்பிடலாம் என்று அழைத்தாள் அம்மா அமுதா. அப்பா, நீங்களும் உட்காருங்கோ என்றாள் ரமா. பொங்கல், வடை, சாம்பார், பூரி மசால், சில்லி புரோட்டா பரிமாறினாள் அமுதா. என்னம்மா இது, இதையா நான் கேட்டேன், போங்கம்மா என்றாள் ரமா. அம்மா ரமா, இன்று சோமா அமாவாசை, மாப்பிள்ளை விரதம், நான்வெஜ் வேண்டாம்னு நம்மாட்டை சொல்லிட்டு போனார், அதான் என்றார் ஆறுமுகம். உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை எவரா? கோபப்பட்டாள் ரமா. கோச்சிக்காரே ரமா, எங்களுக்கு 2 பேரும் முக்கியம்தான். இப்ப என்ன, நாளைக்கு நீ சொன்ன எல்லாமே உனக்கு கிடைக்கும், ஓகேவா ரமா? நீ எங்களுக்கு ஒரே செல்லப்பன், அதனால் நீ என்று எப்ப எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் 4 நட்சத்திரம் பார்த்துத்தான் எல்லாம் செய்கிறார்கள், அதன்படித்தானே நாம் நடக்க வேண்டும் என்றார் அப்பா ஆறுமுகம். உனக்கு பிடிக்கும்னு பூரி மசால், மாப்பிள்ளைக்கு பிடிக்கும்னு சில்லி புரோட்டா வாங்கி வர சொல்லியிருந்தேன் நாம் ரமா என்றாள் அமுதா. ஓகே ஓகே, வாங்க சாப்பிடலாம் என்று சொன்ன ரமாவை பார்த்து சாப்பிடலாமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் ராஜா. இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.